வெல்கம் டு புத்தா டிஎம்எஸ் அகாடமி. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு ஐஎன்எம் கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏஓஹெம்னு சொல்லுவாங்க. கரெக்ட் ஆன்சர். காரணம் 1885 டிசம்பர் 28ஆம் நாள் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி 1884 பிரம்மஞான சபையுடைய கூட்டம் வந்து அடையாறு நடக்கும். அதுக்கு தலைவர் யாருன்னா ஏஓஹெம். அதே டைமில் 1884 ரகுநாத ராவ் வீட்டில் வந்துனாக்கா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு இயக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இயக்கம் வேணும்னு சொல்லி காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா ரகுநாத ராவ் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா காங்கிரஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறோம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி கிடையாது, டபிள்யூசி பானர்ஜி ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் தலைவர். அதாவது பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்துச்சு. மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் மதராஸ் மாகாணத்தை சார்ந்தவங்க, 2 உறுப்பினர் மட்டும் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவங்க, 1/3 பங்கு பத்திரிகையாளர்கள். ரைட்டா? 3வது எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். கரெக்ட். இந்த இயக்கம் 1920 ஒத்துழைமை இயக்கம் நடைபெற்று இருக்கும்போது அந்த நேரத்தில் இவர் ஆரம்பிச்சிருப்பார். அப்போனாக்க 1வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 3 கரெக்டு, 2 மட்டும் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 ஆன்சர் பாருங்கள் உங்களுக்கு பி. தேங்க்யூப்பா.